ஹலோ கைஸ், இது பைஸ்பாக் சீரீஸில் நம்ம டேட்டா ஃப்ரேம் பார்த்துட்டோம். அடுத்தது சிஎஸ்வி ஃபைல்லேருந்து எப்படி ரீட் அண்ட் ரைட்டுன்றதை பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜேசன்லேருந்து எப்படி ரீட் பண்ண போகிறோம் டேட்டாவுன்றது தான். இங்கே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன கவர் பண்ண போகிறோன்றதை ஹிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஹவு டு ரீட் ஒரு சிங்கிள் ஜேசன் ஃபைல் எப்படி ரீட் பண்ண போகிறோம், மல்டிபிள் ஜேசன் ஃபைல் எப்படி ரீட் பண்ண போகிறோம், ஒரு ஃபோல்டரில் எல்லா ஜேசனுமே எப்படி ரீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுதான். ஸோ இன்ட்டு டேட்டா ஃப்ரேம் யூஸிங் பைஸ்பார்க், இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு டேட்டா ஃப்ரேமாக அதை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம் யூஸிங் பைஸ்பார்க். சரி, ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். வழக்கம் போல் ஒரு பைஸ்பார்க் செஷன் ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். ஸோ செஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் செஷனை ஸ்டாப் பண்ணணும். இதுக்குள்ளே கோடு இப்போ போட போகிறோம். சரி, ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோமா, சிஎஸ்வி ஃபைல் எப்படி ரீட் பண்ணோன்றத. ஓகே, இத்தனை வகையில் சிஎஸ்வி ஃபைலை நம்ம ரீட் பண்ணோன்றது போன ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இவ்வளவும் ரீட் பண்ணலாம். எப்படி ஸ்பார்க்கு ரீடு சிஎஸ்வின்னு. நான் இப்போ இதில் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸ்பார்க்கு ரீடு ஃபார்மேட் இப்படியும் பண்ணலாம். ஸ்பார்க்கு ஆப்ஜெக்டை வச்சு ரீடு ஜேசன் இதை வச்சு டைரெக்டாக இங்கேயே பார்த்து கொடுக்கலாம். இல்லை இங்கே வந்து அதோட டைப்பை கொடுத்துட்டு லோடு பார்த்துன்னு கொடுத்து இங்கே பார்த்தும் கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த இதெல்லாம் நிறைய பார்த்ததுனால ஃபார்மேட்லாம் எப்படி, அதை விட இந்த ரீட் ஆப்ஷன் டைரெக்டாக ஜேசனே கொடுத்துடலான்றதுக்காக நம்ம இப்போ இதை யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு, சிங்கிள் ஜேசன் ஃபைலை எப்படி ரீட் பண்ண போகிறோன்றது தான் ஃபஸ்ட்டு டாஸ்க். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பார்க் ஆப்ஜெக்டில் ரீடை இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரீடு என்னதுன்னு. ரீடு ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளே பேராமீட்டர் ஜேசன் இருக்கும். இதுவும் ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, பாத்து, ஸ்கீமா, ப்ரிமிட்டிவ், ப்ரிஃபரன்ஸ், அலோ கமாண்ட்ஸ், அலோ, இவ்வளோத்தனம் இருக்குது. நம்ம இப்போ பாத் மட்டும் எடுத்துப்போம், ஏன்னா சிங்கிள் மட்டும்தான் பார்க்குறோம், சிங்கிள் ஃபைல். சரி, இந்த சிங்கிளில் நம்ம எதுவுமே நம்ம தர தேவையில்லை, நம்ம ஜேசனை மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ எங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த ஜேசன் ஃபைலை காமிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபார் ஜேசன் சொல்லிவிட்டு 3 ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபைல் இதான் சிங்கிள் ஃபைல். நான் இதை உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் 2 ஆப்ஜெக்ட் ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று ஸ்டூடெண்ட் ஐடி, ஒன்று ஸ்டூடெண்ட் நேம் ரியான். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இப்போது இதை என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம். இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், ஒரு ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணி டேட்டா பைஸ்பார்க் வழியாக ரீட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இதை ஒரு வேரியபிளில் வச்சுருக்கேன் இந்த ஆப்ஜெக்டை. இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு பிரிண்ட்டு ஸ்கீமா கொடுத்துப்போமா. இது என்ன ஸ்கீமாவில் இருக்குதுன்னு பார்த்துப்போம். இந்த ஸ்கீமாவை பார்த்துப்போம். அப்புறம் இதை ஷோ பண்ணும். சிம்பிள், இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகே, இது ரன் ஆகட்டும். அடுத்தது என்னன்னா, நம்ம மல்டிபிள் ஜேசன் ஃபைல்ஸ். மல்டிபிள் ஜேசன் ஃபைலுக்கு இங்கே நீங்கள் ஆல்ரெடி சிஎஸ்வி ஃபைலுக்கு பார்த்துருந்தீங்கன்னா மல்டிபிள் இதே மாதிரி ரீட் பண்ணியிருப்போம். இங்கே 2 பாத்து கொடுத்துருப்போம். பாத்துன்ற வேரியபிளில் இங்கே சிஎஸ்சின்னு வந்திருக்கும், இங்கே 2 பாத்து கொடுத்துருப்போம். இது ரன் ஆகிடுச்சு. இதை பார்த்துப்போம்.
நான் கொடுத்த 2 ஜேசன் ஆப்ஜெக்ட்டும் இப்படி வந்திருக்கு. லாங்கு ஸ்ட்ரிங்குன்ற இது டேட்டா டைப்போடு வந்திருக்கு. ஸோ எனக்கு இங்கே இன்டீஜர் வேணும், அதுக்கு நம்ம ஸ்கீமா செட் பண்ணோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிஎஸ்சி ஃபைலில் ரீட் பண்ணும்போது. சரி, இப்போ இதுலேயும் செட் பண்ணிக்கலாம். இருங்க, நான் அதை காப்பி பண்ணி தரேன். ஸோ ஜஸ்ட்டு இப்போ நான் ஒரு ஸ்கீமா செட் பண்ணுறேன். ஸ்கீமாவை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்ட் டைப் பண்ணுற கிளாஸ் கூட ஆடும் பண்ணிக்கலாம். டாட் ஆடுன்னு கொடுத்து அதுக்குள்ளே நேமு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் ஆர்குமெண்ட்டாகவும் ஐட்டம் ஆஃப் லிஸ்ட்டாகவும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 2 இது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்கீமாவை எப்படி இதுக்குள்ளே எடுத்துப்பீங்க? ஸ்கீமான்னு ஒரு இதில் இந்த ஜேசன் ஆப்ஜெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜேசன் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கீமான்றது இருக்கா? ஓகே, அதில் நீங்கள் ஸ்கீமாவை இந்த ஸ்கீமா டிஃபைன்டுன்ற பேரை இங்கே தந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஸ்கீமா இப்போது இது இன்டிஜராக மாறிடும், இது ஸ்ட்ரிங்காக மாறிடும், இது இந்த லாங் இன்டிஜராக மாறிடும். அதுதான் இதில் பண்ணியிருக்கோம். சரி, இது ஓடட்டும், இது ரன் ஆகட்டும். அடுத்தது நம்ம மல்டிபிள் ஜேசன் ஃபைல்ஸ். ஓகே, இப்போ நம்ம மல்டிபிள் ஜேசன் ஃபைல்ஸ் ஒரு வீடியோவில் ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டு அதாவது இந்த பாத்தை லிஸ்ட்டாக வச்சு 2 பாத்து கொடுக்கலாம். அப்போது அது மல்டிபிளில் இருக்கிறதுல நம்ம எடுத்துக்கும். ஓகேங்களா? அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மல்டிபிள்ன்றதோட மல்டி லைனாக ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த மல்டி லைன்ன்றது என்னென்னா, ஜேசனில் 2 இப்போது சிங்கிள் லைன் காமிச்சேன். இருங்க, உங்களுக்கு நான் இது தெளிவாக சொன்னால் புரியும். நான் உங்களுக்கு இதை தெளிவாக சொல்கிறேன். ஜேசனில் இது சிங்கிள் லைன் ஆப்ஜெக்டாக இருக்குது. இதை தான் இப்போ நம்ம ரீட் பண்ணோம். ஜேசனில் வேறு மாதிரியும் இந்த மாதிரி மல்டி லைன் ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது அதுக்கு பேராமீட்டர் ஒன்று பாஸ் பண்ணணும். அதை இது இங்கே இதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் டைப் இருக்கிற ஜேசனை எப்படி ரீட் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போது அதோடைய பேர் நான் என்னவா வச்சுருக்கேன்னா மல்டி லைன்னு வச்சுருக்கேன். student_ மல்டி லைன்னு. இதை காப்பி பண்ணிப்போமா? ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணியாச்சு. ஸோ திரும்ப போடுறேன்னு வச்சுங்க. இல்லை, இதை 2 நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். நான் இந்த ஸ்டூடெண்ட் ஜேசன் தான் இப்போ பார்த்தோம். மல்டி லைன் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லைங்களா? அது இந்த ஃபைலில் நான் வச்சுருக்கேன். மல்டி லைன் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். இப்படி நீங்கள் கொடுக்கலன்னா எரர் வரும். இதை நான் மல்டிபிள் ஜேசன் ஃபைலை பற்றி பேசலை. ஒரே ஜேசனில் மல்டிபிள் லைனில் ஆப்ஜெக்ட்ஸ் ஜேசன் ஃபார்மேட் இருந்துச்சுன்னா இப்படி யூஸ் பண்ணணும். நம்ம இதை திரும்ப ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. ஏன்னா மல்டி லைனுக்கும் மல்டிபிள் ஜேசனுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது ஒரே ஜேசன் ஃபைல் தான். ஓகேங்களா? இப்போது இதை நான் அதே மாதிரி இதோடைய ஸ்கீமாவையும் பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், சிம்பிள் தான், ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2 ஜேசன் ஃபைலை ரீட் பண்ணுறேன். ஒன்றில் மல்டி லைனும் இல்லை சிங்கிள் லைன் ஆப்ஜெக்டாக இருக்கும். இதை ரெண்டாவது அந்த டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்டை வேரியபிளை இங்கே நான் ஷோ பண்ணுறேன். சிம்பிளாக நான் ஷோ பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? இது மல்டி லைனில் இதில் ஒரு டேட்டா, இதில் ஒரு டேட்டா இன்டீஜர் மாறிச்சு. பார்த்தீங்களா? 2 ஜேசனும் பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். 2லேயும் ஸ்கீமா. இதில் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா செகண்டுக்கு நம்ம ஸ்கீம் இது பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஒரு ஜேசன் மல்டி லைனில் இருந்த ஜேசன், இது சிங்கிள் லைனில் இருந்த ஜேசன் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன்ஷாட் அடித்து பார்க்க சொன்னார்ல, அதை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜேசன் ஃபைல் தெரியும். இதில் ஏன் இது லாங்காக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமாவை நான் இதுக்கு அசைன் பண்ணலை. சிம்பிளாக பாருங்கள். இப்போது இதையும் இதில் தூக்கி போட்டுட்டா
இதோட ஸ்கீமாவையும் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். சிம்பிள். ஓகேங்களா, இதை ரன் பண்ண வேணாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் ஜேசன். சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள். இது ஒரு ஜேசன் ஃபைலு, இது ஒரு ஜேசன் ஃபைலு. ஓகேங்களா, என்னுடைய ஒரே ஃபோல்டரில் நான் 3 ஜேசன் ஃபைல் வச்சுருந்தேன். அதை உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட்டு, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் மல்டி லைன். நான் இப்போது மல்டிபிள் ஜேசன் இது ரெண்டையும் தான் ரீட் பண்ண போகிறேன். ரெண்டுமே மல்டி லைன் இல்லை, சிங்கிள் லைன். சிங்கிள் லைன். ஓகேங்களா, திரும்ப ஒரு தடவை நான் கேட்டுங்க. இது மல்டி லைன், இது ரெண்டும் சிங்கிள் லைன். ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் இது ரெண்டுக்கும் தான் இப்போ நான் ரீட் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் 2வையும் ஸ்டூடெண்ட்டையும் எப்படி ரீட் பண்ண போகிறேன்னா, சிம்பிள். என்ன டக்குன்னு பேஸ்ட் பண்ணிட்டேன்னு பார்க்காதீங்க, ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் ஒன்று தான். இதில் பார்த்து லிஸ்ட்டாக பாஸ் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. இதில் 2 வேல்யூ, ஒன்று ஸ்டூடெண்ட் 2, இன்னொன்று ஸ்டூடெண்ட். ஸ்கீமா டிஃபைன் பண்ணது நான் மல்டி லைன் தரல, மல்டி லைன் ட்ரூன்ற அந்த பெராமீட்டர் நான் பாஸ் பண்ணலை. ஏன்னா இது ரெண்டுமே மல்டி லைன் ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது, சிங்கிள் லைன் ஜேசன் ஃபைல் தான். இது ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இது 3 ஜேசன் பிரிண்ட் ஆகும். இது ரெண்டையும் சேர்த்து பண்ணதுனால இது ஒரே ஜேசனாக தான் பிரிண்ட் ஆகும். சாரி, இதை நான் ஷோ பண்ணல, இதையும் ஷோ பண்ணிப்போம். ஓகேங்களா, இப்போ நான் ஒன்றும் பண்ணலை. இந்த மூணு ஜெர்சினையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த 3 டேட்டா ஃப்ரேமையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்றில் ஸ்டூடெண்ட் இருக்குது, செகண்டில் ஸ்டூடெண்ட் மல்டி லைன் இருக்குது, 3ல் இது 2 மெர்ஜ் பண்ணியிருக்கேன். எதை ஸ்டூடெண்ட்டையும் ஸ்டூடெண்ட் 2வையும் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஸ்கீமா கொடுத்துருக்கேன், 3க்கும் ஸ்கீமா கொடுத்துட்டேன். இதுக்கு மல்டி லைன் கொடுத்துருக்கேன், ஏன்னா இது மல்டி லைன் ஆப்ஜெக்ட். ஏதோ ஒரு எரர் அடிச்சிருக்கு, என்னென்னு பார்ப்போமா. student 3 out 3 underscore ரன் பண்ணுறேன். சிம்பிள். இது எப்படி CSV ஃபைல் பார்த்தோமோ அதே டிட்டோ தான் அது. இதுக்கு வேறு எந்த ப்ரொசீஜரும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஸ்பார்க் ஆப்ஜெக்ட்லேருந்து ரீட் பண்ணி ஜேசனாக பண்ணுறதுக்கு பதில் CSVயாக பண்ணால் நீங்கள் CSVயில் பண்ணிக்கலாம். இது இன்னொரு ஃபார்மேட்டில் பண்ணுறோம், அவ்வளோதான். இதே வேறு ஃபார்மேட்ஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் இதே மாதிரி தான் ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணி டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்டாக வேரியபிளாக வச்சு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 3 பிரிண்ட்டாக இருக்கணும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன், இது செகண்டு, இது தேர்டு. இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணியிருக்கோம். எதை ஸ்டூடெண்ட் 2வையும் ஸ்டூடெண்ட்டையும் மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சிம்பிள். சரி, நான் அந்த ஃபோல்டரில் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ஃபோல்டரில் 3 ஜேசன் ஃபைல் வச்சுருந்தேன். திரும்ப உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபார் ஜேசன் 3, இதில் மல்டி லைன். இப்போது இந்த ஃபோல்டர் 2025 வரைக்கும் கொடுத்துட்டேன்னா, இந்த ஃபார் ஜேசன் வரைக்கும் கொடுத்துட்டேன்னா இந்த 3ஐயும் மெர்ஜ் பண்ணோம். ஆனால் ஒன்று நம்ம மல்டி லைன் வச்சுருக்கிறதுனால அதுலேருந்து ஒரே ஒரு லைன் தான் பிரிண்ட் பண்ணோம். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நீங்கள் திரும்ப போட்டு கேளுங்க, ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. இப்போது 4வது ஜேசன், ஒன்றுமே இல்லை, இது 4வது ஜேசன். சிம்பிள். இதில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், star.json கொடுத்துட்டேன். ஃபார் ஜேசன்றது ஃபோல்டரு, இதுக்குள்ளே 3 ஃபைல் இருக்குது, 1 2 3. ஓகேங்களா, இப்போது இதில் மல்டி லைன் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இல்லைனா எரர் வரும், ஏன்னா ஒரே ஒரு ஃபைல் மல்டி லைனாக இருக்குது அந்த ஃபோல்டருக்குள்ளே. ஓகேங்களா, மீதி ரெண்டும் இதுவும் மல்டி லைன் இல்லை. அப்போ என்ன பண்ணோம் பார்ப்போமா.
இது எப்படி எடுத்துக்குதுன்னு. ஸோ இதையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்கீமாவும் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸ்கீமா டிஃபைன்ட் ஆகிடும். இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போதும். மேக்ஸிமம் ஜேசனையும் கவர் பண்ணிடலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங் வித் 4 டேட்டா ஃப்ரேம். இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சாரி, இது 3 வச்சு ஷோ பண்ணிட்டேன். ஸோ 4. ஓகே, இப்போது நல்லா பாருங்கள். இது இந்த டிஎஃப்டி அவுட், இது மல்டிலைன் கிடையாது. இது செகண்ட் மல்டிலைன் தான். அது நம்ம ஜேசனில் மல்டிலைனாக கொடுத்தோம், பிரிண்ட் ஆகிடுச்சு. இன்டீஜர் மல்டிலைன். இது 3வது. இது ரொம்ப முக்கியமானது. இது ஸ்டூடெண்ட் 2வையும் ஸ்டூடெண்ட்டையும் மர்ஜ் பண்ணோம். ரெண்டுமே சிங்கிள் லைன் ஆப்ஜெக்ட் தான். ஸோ ரெண்டுமே பிரிண்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஸ்டூடெண்ட் 2, இது ஸ்டூடெண்ட். ஒன்றும் ஒரு குழப்பமும் இல்லாமல் இது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ சாரி, இதில் எந்த குழப்பமும் இல்லை. இதில் ஒரு குழப்பம் இருக்குது, அதை மட்டும் தெளிவாக கவனிங்க. இப்போது ஸ்கீமா இதுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கீமா கரெக்டாக செட் ஆகிருக்கு. இதில் 3 ஜேசன் ஃபைல் இருக்குது இந்த ஃபோல்டரில். அதில் ஒரே ஒரு ஜேசன் மல்டிலைன். அது எந்த ஜேசன்? இந்த ஜேசன். மல்டிலைன் ட்ரூ கொடுத்ததுனால இது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இதுலேருந்து இது வந்து ஸ்டூடெண்ட் 2வோட ஃபஸ்ட்டு டேட்டா, இது ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட்டு டேட்டா. இப்போ மல்டிலைன் கொடுத்ததுனால ஒரு டேட்டா தான் எடுத்துக்குது. இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இதோட ரீசன் தெளிவாக வேணும்னா நம்ம அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வேணும்னா நான் உங்களுக்கு இந்த மல்டிலைனை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். ஆனால் ஒரு ஃபைல் இந்த ஃபோல்டரில் மல்டிலைனாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? கரப்டட் டேட்டான்னு வர வாய்ப்பு இருக்குது. அதை செக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரே ஒரு ஜேசனுக்கு மல்டிலைன் இருக்குது. ஆனால் நான் மல்டிலைனை ஆப்ஷனை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்சு இது 3மே பிரிண்ட் ஆகும், 4வது ஒன்று பிரிண்ட் ஆகாது. பாருங்கள், மல்டிலைன் பண்ணால் இது 2 பிரிண்ட் ஆகுது, இதெல்லாம் நல்லுன்னு வருது. ஸோ இப்போ மல்டிலைன் இங்கே கொடுத்து பார்ப்போம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபோல்டரில் இருக்கும்போது எல்லாமே ஒரே கேட்டகரியில் தான் இருக்கணும். இது வரைக்கும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ சிம்பிள். ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இது மல்டிலைன், இது ஸ்டூடெண்ட் 2, இது ஸ்டூடெண்ட். அதுலேருந்து ஒரு டேட்டா எடுத்துக்குது. இப்போது இதையுமே நம்ம மல்டிலைனாக வச்சுருந்தால் ஒரு சமயம் கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இல்லை இதையுமே சிங்கிளாக வச்சுட்டு இதை தூக்கிட்டு இருந்தால் இது கரெக்டாக பிரிண்ட் ஆகும். அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்கள் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், இல்லை ட்ரை பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும்.
தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்தது நம்ம ரைட் பார்ப்போம். ஐ மீன் ஜேசனை எப்படி ரைட் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஜேசன் ஃபைலில் எப்படி ரைட் பண்ணுறதை பார்ப்போம். இல்லை வேறு ஏதாவது டாபிக் வேணும்னாலும் சொல்லுங்கள், அது பார்ப்போம். இப்போதைக்கு cheers guys, thank you.